சினிமால ஆக்சுவலாக சினிமாவில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரோல் எடுக்கிறதா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமாவில் ஆக்டராக இருக்கீங்க, டைரக்டராக இருக்கீங்க, இல்லை ரைட்டராக இருக்கீங்க, இல்லை கேமராமேனாக இருக்கீங்க. சினிமாவில் நீங்கள் என்ன மாதிரியான ரோல்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த டைமில் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் 4-5 விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 4-5 விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்ன ட்ராபேக்கு, அதில் என்ன பாசிட்டிவ்ங்கிறத நான் கொஞ்சம் என்னோடய லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணி கற்றுக்கிட்டது. இது நான் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சினிமாவில் இருக்கேன். என்னோடய பேர் கௌதம் விஜய். ஸோ நான் சினிமாவில் இருக்கேன். என்னோடய பேர் கௌதம் விஜய், அசோசியேட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா அண்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. ஸோ நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்ட சினிமாவோட டிப்ஸை வந்து என்னென்னு நான் சொல்கிறேன். நீ என்ன பெரிய ஆள் ஆகிட்டியான்னு கேட்டால், பெரிய ஆள் ஆகும் ஒரு நாள். அப்போ சொல்கிறத தாண்டி பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். பெரிய ஆள் ஆனால் தான் இங்கே பேசணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ ஒரு ஆள்னாவே நீ பேசலாம். ஸோ நான் ஒரு ஆள், அதனால் நான் பேசலான்னு இருக்கேன். என்னோடய பேர் கௌதம் விஜய், ஆக்டர் அண்ட் அசோசியேட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா. ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து நான் ஆக்டிங்குள்ளே வர்றதுக்கு ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் தான் அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஆக்டராக வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த யூடியூப் சேனல்ஸில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஹீரோ ரோலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட் ரோலும் சரி, என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். எல்லா ரோலையும் எடுத்து பண்ணேன். இப்படி ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பக்கம் நான் கண்டினியூஸாக நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒரு ஆக்டராக வந்து நம்ம எப்படி நடிக்கணுங்கிறத தாண்டி ஒரு ஆக்டராக எப்படி ஃப்ரேம்குள்ளே நிற்கணும், கேமரா எந்த பக்கம் இருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணி நடிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த டியூரிங் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதே சமயம் ஆக்டிங்காக எப்படி இருக்கணுங்கிறது எனக்குன்னு ஒரு விஷயத்த நான் வந்து வச்சுக்கிட்டேன். அதாவது என்னை ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேயே எல்லோரும் நீ ரொம்ப ரியலாக நேச்சுரலாக இருந்தேன்னு சொன்னதுனால, ஓகே நம்மளாக இருந்தாலே போதும், அந்த கேரக்டர் ஒரு மாதிரி இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு கேரக்டர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேரக்டரை நம்ம இருந்தால் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாங்க, சச்சின் டெண்டுல்கராக இப்போ இந்த ரியல் லைஃப்பில் சச்சின் டெண்டுல்கருக்கு பதிலாக கௌதம் விஜய் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு மேஸ்ட்ரோவாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா அப்படி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு வகையில் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதனாலே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இவங்ககிட்ட இருக்குது, இவன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் முக்கியமாக ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு டேரக்டராக என்னோடய இதை வந்து மாற்றிக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து அப்படியே டேரக்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்கு ஹீரோ கிடைக்கல. எனக்கான ஹீரோ கிடைக்காம அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு டேரக்டரும் நானே, ஹீரோவும் நானேன்னு சொல்லி நான் அந்த ஒரு மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன்லேயும் இருந்துட்டு ஆக்டிங்லேயும் பண்ணுறது. அதாவது கேமராவுக்கு பின்னாடியும் கேமராவுக்கு முன்னாடியும் இருந்து பண்ணக்கூடிய ஷார்ட் ஃபிலிம். ஸோ அப்படி நான் பண்ணும்போது எனக்கு நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னால் மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சேன், ஆக்டிங்கில் பண்ண முடியல. ஆக்டிங்கில் பண்ண முடிஞ்சால் மேக்கிங்கில் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது. இன்னொன்று, ஒரு முக்கியமான டயலாகே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே. அந்த டயலாக் இப்போ வரைக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிமில் இல்லை. ஸோ இந்த பிரச்சனைலாம் கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நான் ஒன்று முடிவு பண்ணேன். இப்போதைக்கு நம்ம நடித்தோம் அப்படின்னா டைரக்ட் பண்ண வேணாம், டைரக்ட் பண்ணோன்னா நடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். படங்களில் ஒர்க் பண்ணும்போது தான் இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிமில் வந்துட்டு அசோசியேட் டைரக்டர் ப்ளஸ் லீட் ரோலில் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை கம்மியாக இருந்தது அப்படின்னா, நான் டைரக்டர் கிடையாது. அதனால் ஒரு அசோசியேட் டைரக்டர் என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கணுமோ அதை வச்சுட்டு டைரெக்டாக நான் வந்து மெயின் லீடாக அந்த ஒரு லீட் கேரக்டரில் வந்து நான் நடிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இதுலேயுமே ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். நம்ம என்ன தான் வந்து அசோசியேட் டைரக்டராக நம்மளோட எஃபோர்ட்ஸை வந்து கம்மி பண்ணி நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ்டு ஆக்டிங்கில் காமிச்சாலும், ஆக்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி எப்படியோ அதை நடித்தாச்சு. எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது. அதை நான் நடித்து முடிச்சிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். அப்போது நம்ம வந்துட்டு இப்போ என்ன ப்ரோ சொல்ல வர, 2த்தையும் ஒரே நேரத்தில் பண்ணால் தப்பாகும் அப்படின்னு சொல்ல வரையான்னு கேட்டால்,
எஸ் அஃப்கோர்ஸ். இப்போது கமலஹாசன் சரி, இல்லை நிறைய நிறைய ஜாம்பவான்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணிக்கிட்டே நடிப்பாங்க. இந்த மாரி எல்லாமே பண்ணுவாங்க. இல்லை ரைட்டரா இருந்துட்டு ஆக்டரா இருப்பாங்க. வெறும் டைரக்டரா மட்டும் இருப்பாங்க. ரைட்டர் வேறு யாராவது இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வச்சுக்கணும். எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எடுத்தோடனே எல்லாமே பண்ணணும்னு இறங்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பிரச்சனையே ரைட்டர் அண்ட் டைரக்டர்னு ரெண்டத்தையும் சேர்த்து உள்ளே கொண்டு வர டைரக்டர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இதை வந்து யாரோ ஒருத்தங்க ஆரம்பித்து விட்டாங்க. பாக்யராஜ் சார் கூட சொல்லியிருக்காரு, இதுக்கு நானும் ஒரு பெரிய காரணம், ரைட்டர் அண்ட் டைரக்டர்னு எல்லோரும் உள்ளே வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறத பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். ரீல் பை ரீல் நான் பேசுகிறேன். நிறைய இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ரைட்டர் அண்ட் டைரக்டர், ஆக்டர் அண்ட் டைரக்டர், ரைட்டர் அண்ட் ஆக்டர். இப்போ மணிகண்டன் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர் அண்ட் ஆக்டர், வசனகர்த்தா ஆக்டர். ஸோ இந்த மாதிரி விஷயம் அவர் பண்ணுறார். இப்போ ரைட்டர் அண்ட் ஆக்டருக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அது மேக்கிங்க்கு வந்துடுச்சு அப்படின்னா அங்கே மேக்கிங்கில் ரைட்டருக்கான வேலை கம்மி தான். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நேரத்தில் உங்களால் இப்போது வந்து ஒரு மேக்கிங்கில் வந்து கேமராவும் மேக்கிங்கில் தான் இருக்கும், டேரக்டரும் மேக்கிங்கில் தான் இருப்பார், ஆக்டரும் மேக்கிங்கில் தான் இருப்பார். இந்த 3 விஷயத்தையும் சேர்ந்து பண்ணக்கூடாது. அதாவது இந்த 3ல் 2 விஷயத்தையும் பேரலாக நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒன்று, போஸ்ட்டில் ஒரு ரோலு, ஷூட்டில் ஒரு ரோல்னால் ஓகே. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமில் இருக்கேன், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கஷனில் இருக்கேன், ரைட்டிங்கில் இருக்கேன்னா ஓகே. ஷூட்டில் வந்து நான் ஆக்டராக இருக்கேன், இல்லை நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். போஸ்ட்டில் நான் எடிட்டருக்கு சப்போர்ட்டில் இருக்கேன், அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கேன், இல்லை வந்துட்டு நான் வந்து டப்பிங் இன்ஜினியர் கூட கோஆர்டினேட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் ஒருத்தராக இருக்கேன், இப்படின்னா ஓகே. இப்படி நம்ம கற்றுக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு அப்புறம் தனித்தனியாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயம்லாம் நம்ம ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் இந்த ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி ப்ரெஷரில் மேனேஜ் பண்ணலாம், நமக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம இப்போ கமலஹாசன் சார் மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். இன்ஃபேக்ட் கமலஹாசன் சாரே வந்து அன்பே சிவம் வந்து ரைட்டராக இருந்து பண்ணிவிட்டு டைரக்டராக சுந்தர் சி கிட்ட கொடுத்துட்டு இவர் நடிக்க போயிருப்பார். ஸோ அந்த ஆர்க் புரியுதா? ரைட்டராக இருந்து கமல் சார் எழுதுறாரு. ஸோ அது ஷூட்டுக்கு போகும்போது அவர் ரைட்டருங்கிற விஷயத்தையே தூக்கி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு அந்த அவர் ரைட் பண்ண அந்த கண்டென்ட்டை சுந்தர் சி கிட்ட கொடுத்துட்றாரு. சுந்தர் சி ஷூட்டை வந்து பார்த்துக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த டாக்குமெண்ட், அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை சுந்தர் சி வந்து மேக்கிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ சுந்தர் சி ஃபோக்கஸ் பண்ணும்போது கமலோட வேலை என்னன்னு பார்த்தா உள்ள மெயின் லீடாக நடிக்கிறது, ஆக்டராக அதுக்கு உயிர் கொடுக்குறது. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது கமல், சுந்தர் சி எல்லாம் கம்பைன் பண்ணி அதை எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அவுட்புட் வரணுங்கிறத அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கிளாரிட்டியாக வந்து கற்றுக்க முடியும், ரொம்ப கிளவராக கற்றுக்க முடியும். ஸோ வந்து கிளவராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம இன்ஸ்டிங் சொல்லும், நம்ம இன்னும் இதுக்கு ரெடி ஆகலை, இல்லை நமக்குள்ளே ஒரு டவுட் வரும். அந்த டவுட் வரும்போது நம்ம எப்போவுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்டே கேட்கணும், நீ குழப்பமாக இருக்கியாடா அப்படின்னு கேட்டால் அதை உடனே பதில் சொல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக குழப்பமாக தான் இருக்கோம், நம்ம டபுள் மைண்டில் இருக்கோம். ஸோ அந்த டைமில் அதை 1 by 1 மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நீ குழப்பமாக இருக்கியான்னு கேட்டோன்னே, நான் குழப்பமாகவே இல்லையேன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம், அடுத்தடுத்த ரீலில் பேசலாம். ஸோ இதில் உங்களுக்கு சினிமா ரிலேட்டடாக இனிமேல் ஆக்டிங்கில் சரி, டைரக்ஷனில் சரி, இது மாதிரி சினிமா ரிலேட்டடாக எனிதிங் உங்களுக்கு வந்து ப்ரோ ஷார்ட் ஃபிலிமில் எது ப்ரோ, பைலட்டில் எது ப்ரோ, ஃபீச்சர் ஃபிலிமில் எது ப்ரோ அப்படின்னு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறதுக்கு இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்கஷனை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கமெண்ட்டில் என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண தான் இதில் இன்னும் நிறைய விஷயம் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது தான் அதை நான் கேதர் பண்ணிட்டு அது ரைட்டாக தப்பா என்னோடய ஒப்பீனியன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லும்போது தான் ஸோ இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சினிமாவை பற்றின இந்த புரிதல், அதுவும் ஒர்க்கிங்கில் சினிமா வந்து ஜஸ்ட்டு மூவி லவர்ஸாக பார்க்குறத தாண்டி சினிமாவில் ஆஸ் அ கெரியராக நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப போய் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் சினிமா சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டை வந்து என்கேஜ் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் நான் சொன்னதில், அதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் இதை வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக இதை பற்றி பேசுவோம் தினமும்.
பாய்.